ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸோட மெயின்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மெயின்ஸில் நார்மல் டைப் வந்து பார்க்க போகிறோம். நார்மல் டைப் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம 4 வீடியோஸ் வந்து போட்டிருப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்க போகுது உங்களுக்கு சீரிஸு. பட் அந்த கொஷின் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாகவும் லென்த்தியாகவும் இருக்கும், டைம் டேக்கிங்காகவும். ஸோ நம்ம டேரெக்டாக சம்ஸ்குள்ளே போயிடலாம். ரேலி பிடிஎஃப் கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ராக்டிஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எக்ஸாம் அடியில் நீங்கள் எந்த பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணாலும் இந்த கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட் 50% ஆஃபர் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் ஆல் தி வவ்வல்ஸ் விச் ஆர் இமிடியட்லி ப்ரெசிடட் பை அ சிம்பிள். ஓகேவா, வவ்வலு அதோட இமிடியட்லி ப்ரெசிடடில் சிம்பிள் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த வவ்வலை ரீப்ளேஸ்டு பை இட்ஸ் காம்ப்ளிமெண்ட்ரி பேர்னு சொல்கிறாங்க. காம்ப்ளிமெண்ட்ரி பேர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஆப்போசிட் லெட்டர் ஆஃப் தட் லெட்டர். ஓகேங்களா, அதுதான் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பேர்னு சொல்லுவாங்க. இப்போ ஏ இருக்குது அப்படின்னா ஏவோட ஆப்போசிட் லெட்டர் என்ன, இசட்டா. பி இருக்குன்னா பியோட ஆப்போசிட்டில் என்ன, ஒய் வருமா. ஸோ இந்த மாதிரி அதோடைய ஆப்போசிட் லெட்டர் தான் நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி பேர்னு சொல்லுவோம். இதுதான் நம்மளுக்கு ஸ்டெப் 1ல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டெப் 2ல் வந்து அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு படிக்கலாம். தென் ஆல் தி நம்பர்ஸ் தட் ஆர் இமிடியட்லி ப்ரெசிடட் பை அ கான்சனன்ட். ஒரு நம்பரு அதோட இமிடியட்லி ப்ரெசிடட்ல கான்சனன்ட் இருக்குது அப்படின்னா அந்த நம்பரை என்ன சொல்கிறாங்க, இன்க்ரீஸ்டு பை 1 பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த நம்பரை +1 பண்ண சொல்கிறாங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, இது ரெண்டையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வாட் இஸ் தி சம் ஆஃப் ஆல் தி நியூலி ஃபார்ம்டு நம்பர்ஸ். இந்த 2 ஸ்டெப்பையும் முடிச்சதுக்கப்புறம் வரக்கூடிய நியூலி ஃபார்ம்டு நம்பர்ஸு, அந்த நம்பர்ஸ் லொக்கேட்டட் பிட்வீன் 6th element ஃப்ரம் த லெஃப்ட் அண்டு 8th element ஃப்ரம் த ரைட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 எலமெண்ட்டுக்கு பிட்வீனில் வர நியூவாக ஃபார்ம் ஆனால் அந்த நம்பருடைய சம் தான் கேட்குறாங்க. ஸோ இப்போது கொஷினை நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக படிக்கணும். இப்போ மெயின்ஸ் அப்படின்னாலுமே ஃபுல்லாக படிச்சுட்டு அதில் நமக்கு ஒரு சில இடத்துல ரெண்டாவதாக கொடுத்துருக்க இந்த ஸ்டெப்பெல்லாம் ஸ்கிப் பண்ணுற மாதிரி நமக்கு இருக்கும். ஆல்ரெடி நம்ம ப்ரிலிம்ஸில் வந்து அந்த மாதிரி கொஷின் சால்வ் பண்ணியிருப்போம். இஃப் இன்கேஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை பாருங்கள். இப்போது நம்ம டேரெக்டாக இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு அடுத்து செகண்ட் ஸ்டெப் பண்ணிட்டு அடுத்து தேர்ட் ஸ்டெப் போக வேணாம். இப்போ டேரெக்டாக லாஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு மட்டும் பார்த்தா போதும். 6th element ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டுக்கும் 8th element ஃப்ரம் த ரைட் ஹேண்டுக்கு பிட்வீனில் வர நம்பர்ஸ் தானே சம் கேட்குறாங்க. அப்போது 6th element ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் இங்கே என்னது, 1 2 3 4 5 6ஆ. ஸோ இதுதான் 6th elementா. அடுத்து என்ன சொல்கிறாங்க, 8th element ஃப்ரம் த ரைட்டா, 1 2 3 4 5 6 7 8. இது வந்து 8th element ஃப்ரம் த ரைட் ஹேண்டா. ஸோ இப்போ இதுக்கு இன்பிட்வீனில் வர இந்த என்ன நம்பர்ஸ் இருக்கோ இந்த 2 கண்டிஷனையும் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அந்த நம்பருடைய சம் கேட்குறாங்க. இப்போது ஸ்டெப் இந்த பிட்வீனில் உள்ள நம்பர்ஸ்க்கு மட்டும் நம்ம என்ன பண்ணால் போதும், இந்த 2 ஸ்டெப்பையும் அப்ளை பண்ணால் போதுமா. இப்போ ஸ்டெப் 1 என்ன சொல்கிறாங்க, ஒரு சிம்பிள் அதோட இமிடியட்லி ப்ரெசிடட், ஒரு வவ்வல் அதோட இமிடியட்லி ப்ரெசிடட்ல சிம்பிள் இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ இந்த இன்பிட்வீனில் வவ்வல் இருக்கான்னு பாருங்கள், இருக்குது. ஈங்கிற ஒரு வவ்வல் இருக்குது, அதோட இமிடியட்லி ப்ரெசிடட்ல என்ன இருக்குது, சிம்பிளும் இருக்குது. ஸோ அப்போது இந்த வவ்வலை நம்ம என்ன பண்ணணும், அதோட ஆப்போசிட் லெட்டராக மாற்றணும். ஈயோட ஆப்போசிட் லெட்டர் வி. இதுக்கு நம்ம ஆல்ஃபபெட் பிளேஸ் வேல்யூஸ்ன்னு சொல்லி ஒரு வீடியோஸ் போட்டிருப்போம், அதை பார்த்தீங்கன்னா தெரியும். இதை நம்ம எப்படி அங்கே க்ளூ வந்து சொல்லியிருப்போம் அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கல்னு சொல்லியிருப்போம். இவி வெஹிக்கல் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் நம்ம இங்கே க்ளூவாக எடுத்திருப்போம். ஸோ ஈயோட ஆப்போசிட் லெட்டர் வந்து வி. ஸோ வி E9 ஸ்டார் இப்படி போகுமா அந்த சீரீஸு. ஓகே ஃபைன். இப்போ அடுத்து ஸ்டெப் 2 என்ன சொல்கிறாங்க, ஒரு நம்பரு அந்த நம்பருக்கு முன்னாடி கான்சனன்ட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பரை +1 பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்பருக்கு முன்னாடி கான்சனன்ட் இருக்குது, அப்போ இது வந்து +1 ஆகுமா. ஓகே, இந்த நம்பர் +1 ஆகும். அதே மாதிரி இங்கே ஒரு நம்பர் இருக்குது, நம்பருக்கு முன்னாடி கான்சனன்ட் இருக்குது, ஸோ இதுவும் +1 ஆகும். இந்த நம்பர் இருக்குது, இதுக்கு முன்னாடி கான்சனன்ட் இருக்குது, இதுவும் +1 ஆகும். அண்ட் இப்போ நம்ம ஈயை வியாக மாற்றினதுக்கப்புறம் இதுவும் என்ன ஆகுது, இந்த 9ம் இங்கே வி வருமா, மாற்றிட்டோன்னா. அப்போது இது இந்த 9க்கு முன்னாடியும் ஒரு கான்சனன்ட் தான் இருக்குது. ஸோ அப்போ இதையும் நம்ம கவுண்டில் எடுக்கணுமா. இப்போது இந்த எல்லா நம்பரையும் என்ன பண்ணணும், +1 பண்ணிவிட்டு அதோடைய சம் கேட்குறாங்களா. இப்போ நம்ம இப்போ டேரெக்டாக இதை போடலாம். 5 + 1 என்ன, 6ஆ. 6 + 7 வந்து 13ஆ. 13 + 9 வந்து என்ன வரும், 22 வருமா. ஓகே, இப்போது இந்த 4 நம்பரை சால்வ் பண்ணால் 22 வருது. இப்போ இந்த 4 நம்பரையும் ப்ளஸ் பண்ணால் இங்கே +1 வரும், இங்கே ஒரு +1, இங்கே ஒரு +1, இங்கே ஒரு +1 வருமா. ஸோ அப்போது +4ன்னு வருமா. அப்போ நமக்கு டோட்டலாக என்ன வருது, 26 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. இந்த கொஷின் சால்வ் பண்ணலாம். இந்த கொஷினில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஷின் வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணிடலாம். இஃப் ஆல் த சிம்பிள்ஸ் ஆர் டிராப்டு ஃப்ரம் த அரேஞ்ச்மெண்ட். இப்போ கொடுத்துருக்க இந்த சீரீஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா சிம்பிள்ஸையும் வந்து ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸ்டெப் 1 வந்து என்னென்னா எல்லா சிம்பிள்ஸையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஓகே, அண்டு த ரிமைனிங் எலமெண்ட்ஸ் ஆர் ரிட்டன் இன் ரிவர்ஸ் ஆர்டர். ஸ்டெப் 2 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சிம்பிள்ஸை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வர எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிவர்ஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா. சிம்பிள்ஸை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வர எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க.
அதை பண்ணதுக்கப்புறம் which of the following element will be the fourth to the right of the element which is exactly third to the left of the fifth consonant from the right end of new arrangementன்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் நமக்கு பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ ஓகே மேம், இப்போ இது நம்ம எப்படி ஈஸியாக போடுறது அப்படின்னா, எப்பவுமே கொஸ்டினை வந்து லாஸ்ட்லேருந்து ரீட் பண்ணிட்டு வாங்க. லாஸ்ட்லேருந்து ரீட் பண்ணிட்டு வரும்போது ஒவ்வொரு ஆஃபையும் வந்து நம்ம எடுக்கணும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் என்ன சொல்கிறாங்க, நியூ அரேஞ்ச்மெண்ட்டை பேஸ் பண்ணி எடுக்க சொல்கிறாங்களா? ஓகே, அடுத்து ரெண்டாவதாக லாஸ்ட்லேருந்து வர ஆஃப் என்ன இங்கே இருக்கா? ஸோ இப்போ இந்த ஆஃபுக்கு அப்புறம் என்ன இருக்குது, தி ஃபிஃப்த் கான்சனன்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட். ஃபஸ்ட்டு நம்ம இதை கண்டுபிடிக்கணும். இந்த 2 ஸ்டெப்பையும் முடிச்சதுக்கப்புறம் இதை கண்டுபிடிக்கணும். இந்த எலமெண்ட்டை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த ஆஃபுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கணும். இமிடியட்லி முன்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தா, தி எலமெண்ட் விச் இஸ் எக்ஸாக்ட்லி தேர்ட் டு தி லெஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்களா? அப்போது நம்ம இதை ரெண்டாவதாக கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த ஆஃப் பாருங்கள், இந்த ஆஃப்க்கு என்ன முன்னாடி என்ன இருக்கோ அந்த எலமெண்ட்டை நம்ம என்ன பண்ணணும், தேர்டாக கண்டுபிடிக்கிறோம். இந்த தேர்ட் இதுதான் வந்து நம்மளுடைய ஃபைனல் ஆன்சராக இருக்கும். ஓகேவா? இதை தான் அவங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் எலமெண்ட்டை நம்ம கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ கொஷின் இப்படி தான் அப்ரோச் பண்ணுங்கிறது புரிஞ்சிருச்சா? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்னது, சிம்பிள்ஸை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். சிம்பிள்ஸை ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா சீரீஸை ரிமூவ் பண்ணி நம்ம எழுதிட்டுலாம் இருக்க மாட்டோம். ஜஸ்ட்டு சிம்பிள்ஸை மட்டும் ஸ்கிப் பண்ணி கவுண்ட் பண்ணணும்னு பார்த்தோமா? ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, எலமெண்ட்ஸை ரிவர்ஸ் பண்ண சொல்கிறாங்க. எலமெண்ட்ஸை ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இங்கே லாஸ்ட்டில் ரைட் ஹேண்டில் லாஸ்ட்டில் வந்து என்ன இருக்குது, 6 இருக்குது. இதை நான் ரிவர்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த 6 இங்கே வரும், இந்த W இங்கே போகுமா, இந்த O இங்கே வரும், இந்த 8 இங்கே போகும். கரெக்டாக? ஸோ அப்போது இதுதான் வந்து ரிவர்ஸில் கொடுக்கும்போது அப்படியே மாறுமா? அப்போது இதை என்ன ஆகும்னா, இந்த ஆர்டர் அப்படியே வந்து இந்த சீரீஸோட ஆர்டர் ரிவர்ஸில் வரும். ஓகே, இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 7 அப்படிங்கிற இந்த ஒரு எலமெண்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நார்மலாக நீங்கள் கிவன் சீரீஸில் பார்க்குறப்போ இந்த 7க்கு இந்த அண்டு இதெல்லாமே என்ன ஆகும், இது ஃபுல்லாகவே நம்ம ரைட் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோமா? இது வந்து இமிடியேட்லி ரைட்டில் இருக்குது, இது செகண்ட் டு தி ரைட்டில் இருக்குது, இந்த 9 வந்து தேர்ட் டு தி ரைட்டில் இருக்குன்னு சொல்லுவோம். கரெக்டாக? இந்த பக்கம் உள்ள எலமெண்ட்ஸ்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், லெஃப்ட் சைடு எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். கரெக்டாக? இதெல்லாம் லெஃப்ட் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். இப்போ நான் எலமெண்ட்ஸை ரிவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 7ஓடைய இந்த பக்கம் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே லெஃப்ட் எலமெண்ட்டாக மாறும், இந்த பக்கம் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே ரைட் எலமெண்ட்டாக மாறும். அப்படியே அந்த டைரெக்ஷன் மாறும் ரிவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா. ஓகேவா? இது மட்டும் தெரிஞ்சால் போதும். ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க, ஃபிஃப்த்து கான்சனன்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்டுன்னு சொல்கிறாங்களா? ஸோ நம்ம இதை ரிவர்ஸ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு ரைட் ஹேண்டில் என்ன வரப்போகுது, இந்த W தான் இங்கே போகுது. கரெக்டாக? அப்போது இந்த சைடில் உள்ள சீரீஸ் தான் இதுதான் வந்து ரைட் ஹேண்ட்லேருந்து வரப்போகுதா? அப்போது ஃபிஃப்த்து கான்சனன்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்டு அப்படின்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து கான்சனன்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் நமக்கு என்ன கிடச்சிருக்கீங்க, இந்த Pங்கிற லெட்டர் கிடச்சிருக்கு. ஸோ இந்த P தான் நமக்கு என்னது அப்படின்னா ஃபிஃப்த்து கான்சனன்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்டு. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த Pக்கு நம்ம ஆல்ரெடி ரிவர்ஸ் பண்ணியாச்சு எலமெண்ட்டை. அப்போது இந்த Pக்கு இந்த பக்கம் உள்ளதெல்லாம் என்னது, லெஃப்ட் எலமெண்ட்ஸ். ஓகேவா? இந்த பக்கம் உள்ளதெல்லாம் என்னது, ரைட் எலமெண்ட்ஸ். ஓகே, அதில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, ஏன்னா நம்ம எலமெண்ட்ஸை ரிவர்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போது அடுத்து என்ன சொல்கிறாங்க, இப்போ இந்த Pயை கண்டுபிடிச்சிட்டோமா, ரெண்டாவதாக என்ன கண்டுபிடிக்கணும், இந்த Pயோட த எலமெண்ட் விச் இஸ் எக்ஸாக்ட்லி தேர்டு டு த லெஃப்ட். இந்த Pக்கு தேர்டு டு தி லெஃப்டில் இருக்கணும். ஆனால் என்ன பண்ணணும், சிம்பிள்ஸை கவுண்ட் பண்ணக்கூடாது. சிம்பிள்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்ட் எலமெண்ட் என்னென்னு பார்க்கணும். சிம்பிள்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு தேர்ட் எலமெண்ட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 இந்த 9 தான் நமக்கு என்ன ஆகுது, சிம்பிள்ஸை ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய தேர்டு லெஃப்ட் எலமெண்ட் Pக்கு இல்லையா? இப்போது ஓகே, இப்போ 9 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த 9லேருந்து என்ன சொல்கிறாங்க, which of the following element லாஸ்ட் இந்த தேர்ட் ஒன் பாருங்கள், which of the following element will be the fourth to the right of 9ன்னு கேட்குறாங்க. இப்போது 9 அப்படின்னா 9ஓட இந்த பக்கம் வரதானே ரைட் எலமெண்ட்ஸு, அதில் ஃபோர்த் டு தி ரைட்டில் என்ன வருது, 1 2 3 4. ஃபோர்த் டு தி ரைட்டில் என்ன வருது, இந்த 1ங்கிற இந்த நம்பர் வருது. ஏன்னா சிம்பிள்ஸை நம்ம என்ன பண்ணணும், ஸ்கிப் பண்ணணும், சிம்பிள்ஸை சேர்த்து கவுண்ட் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ நம்மளுடைய ஆன்சர் இங்கே என்ன வரப்போகுது அப்படின்னா இந்த 1 அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, how many such numbers are there in the given arrangement, each of which is immediately preceded by a consonant and immediately followed by a symbol. அதாவது கொடுத்துருக்க சீரீஸில் நம்பர் இருக்குது, நம்பரோட இமிடியட்லி ப்ரெசிடெட்டில் ஒரு கான்சனன்ட் வரணும், இமிடியட்லி ஃபாலோடில் என்ன வரணும், சிம்பிள் வரணும். இந்த மாதிரி இருக்கிற நம்பர் நம்ம வந்து கவுண்ட் பண்ண போகிறோம். பட் இதில் எக்ஸ்ட்ராவாக ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க, such that the symbol is not followed by a வவ்வல்னு சொல்கிறாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, இப்போது இதுதான் நமக்கான அந்த பேட்டர்ன், இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ இதில் ஒரே ஒரு விஷயம் ஆட் பண்ணுறாங்க, என்னன்னா இப்போ இந்த பேட்டர்னில் உள்ள நம்பர் எடுக்கிறோம்,
பட் ஆனால் இந்த சிம்பிளுக்கு அடுத்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வவ்வல் இருக்கக்கூடாது. இது எக்ஸ்ட்ராவாக நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அப்போது இந்த ஆர்டரில் உள்ள நம்பர்ஸை மட்டும் நம்ம எடுத்து அதில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது, எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது, ஹவு மெனி நம்பர்ஸ் தான் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா. எப்போவுமே சீரீஸில் சிம்பிள்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், சிம்பிள்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா நம்பர்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ லெட்டர்ஸ் வச்சு நம்ம மூவ் பண்ணக்கூடாது. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்பரை வச்சே மூவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், நம்பர் இருக்குது, நம்பருக்கு முன்னாடி கான்சனன்ட் இருக்குது, பின்னாடி சிம்பிள் இருக்குது. இந்த சிம்பிளுக்கு அடுத்து என்ன வரல, வவ்வல் வரலை. ஸோ அப்போது இந்த 8 அப்படிங்கிற இந்த நம்பரை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா. அடுத்து இந்த நம்பர் பார்க்குறோம். இந்த நம்பருக்கு முன்னாடி கான்சனன்ட் இருக்குது, பின்னாடி சிம்பிள் இருக்குது. இந்த சிம்பிளுக்கு அடுத்து என்ன வரல, வவ்வல் வரல. ஸோ அப்போது இந்த 2ஐயும் நம்ம கவுண்டில் எடுத்துக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த 5 பார்க்குறோம். 5க்கு முன்னாடி கான்சனன்ட் இருக்குது, பின்னாடி சிம்பிள் இருக்குது. சிம்பிளுக்கு அப்புறம் என்ன வரலை, வவ்வல் வரலை. ஸோ அப்போது இந்த 5ம் நமக்கு கவுண்டில் வருமா. ஸோ அடுத்து இந்த நம்பரை பார்க்கலாம். 1க்கு முன்னாடி கான்சனன்ட் இருக்குது, பின்னாடி சிம்பிள் இருக்குது. அடுத்து என்ன வருது, சிம்பிளுக்கு அடுத்து வவ்வல் வரலை. ஸோ அப்போது இந்த 1ம் நமக்கு கவுண்டில் வரும் இல்லையா. அடுத்து இப்போ இந்த 7 எடுக்கலாம். 7க்கு முன்னாடி கான்சனன்ட் இருக்குது, பின்னாடி அண்டுங்கிற சிம்பிள் இருக்குது. பட் அந்த சிம்பிளுக்கு அடுத்து என்ன வருது, வவ்வல் வருதா. ஸோ அப்போது இந்த வவ்வலை நம்ம என்ன பண்ணக்கூடாது, கவுண்டில் எடுக்கக்கூடாதா. அப்போ இந்த 7 அப்படிங்கிற நம்பரை நம்ம எடுக்கக்கூடாதா. இப்போ அடுத்து நான் கிவன் ஆப்ஷனை பார்க்குறேன். எனக்கு நன் 1 2 3ன்ற ஆப்ஷன், அதை தாண்டி என்ன கொடுத்துருக்காங்க, மோர் தென் 3ன்னு சொல்லிட்டாங்க. இப்போது ஃபஸ்ட்டு இங்கேயே நமக்கு என்ன ஆயிடுச்சு, 4 நம்பர்ஸ் கிடச்சிருச்சு. அப்போது ரிமைனிங் நம்பர்ஸ் நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா வேண்டாம், அது நமக்கு டைம் வேஸ்ட். ஸோ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், மோர் தென் 3 அப்படிங்கிற இந்த ஆன்சரை கிளிக் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. இப்போது இந்த கொஷினில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஷின் ரீட் பண்ணலாமா. இதில் என்ன சொல்கிறாங்க, இஃப் எவ்ரி செகண்ட் எலமெண்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஃபஸ்ட் எலமெண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட், அதாவது லெஃப்ட் ஹேண்டில் உள்ள ஃபஸ்ட்டு எலமெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எவ்ரி செகண்ட் எலமெண்ட் என்ன பண்ண சொல்கிறாங்க, ரீப்ளேஸ்டு பை இட்ஸ் இம்மிடியட்லி ப்ரெசிடிங் லெட்டராக மாற்ற சொல்கிறாங்க. ஓகேவா. இன் தி ஆல்ஃபபெட்டிக்கல் சீரீஸ், இஃப் இன்கேஸ் அந்த எலமெண்ட் வந்து ஒரு டிஜிட்டாக இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு நம்பராக இருக்குது அப்படின்னா அதை நெக்ஸ்ட் டிஜிட்டாக மாற்றுங்க. இப்போ 8ன்னு அங்கே இருக்குது அப்படின்னா அதை வந்து அதோட 9ஆக மாற்றுங்க. 7 இருக்குது அப்படின்னா அதை 8ஆக மாற்றுங்கன்னு சொல்கிறாங்க. பட் அவங்க சிம்பிள்ஸை பற்றி எந்த சேஞ்சும் கொடுக்கல. இஃப் இன் கேஸ் அந்த செகண்ட் எலமெண்ட் வந்து நமக்கு சிம்பிளாக வருது அப்படின்னா அதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். தென் என்ன கொஷின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, how many such pairs of vowels are there in the arrangement which are separately by exactly 5 elements சொல்கிறாங்க. ஓகேவா. இப்போது இந்த கண்டிஷன்ஸை நம்ம அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா, இங்கேருந்து இது வரைக்கும் இவங்க சொல்லியிருக்க இந்த கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு சம் பேர்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் கிடைக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த கிவன் சீரீஸில் பாருங்கள், இப்போது இங்கே இ இருக்குது, இங்கே யூ இருக்குது, கரெக்டாக. அப்போது இதில் வந்து இந்த ஈக்கும் யூக்கும் பிட்வீனில் பாருங்களேன் 1 2 3 4 5 எலமெண்ட்ஸ் இருக்கா. ஸோ இதே மாதிரி இந்த கண்டிஷனை அப்ளை பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ பேர்ஸ் ஆஃப் வவ்வல்ஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி பிட்வீனில் 5 எலமெண்ட்ஸ் வச்சு கிடைக்குதுன்னு நமக்கு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம கொஷினுக்குள்ளே போகலாமா. ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும், இந்த ஃபஸ்ட் எலமெண்ட்லேருந்து எவ்ரி செகண்ட் எலமெண்ட் என்னென்னு பார்க்கணுமா. ஸோ எவ்ரி செகண்ட் எலமெண்ட் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நோட் பண்ணிக்கலாமா. ஸோ இதை நோட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு லெட்டராக இருக்குது அப்படின்னா அதை வந்து இமிடியட்லி ப்ரெசிடிங் லெட்டராக மாற்ற சொல்கிறாங்களா. இப்போ டபிள்யூனா 23, அப்போனா அதோட இமிடியட்லி ப்ரெசிடிங் என்ன 22வா. அப்போ என்ன வரும், இங்கே வி வருமா. ஸோ சிம்பிள்ஸ் நமக்கு தேவையில்லை, ஈவன் நம்பர்ஸுமே நமக்கு நெக்ஸ்ட் டிஜிட்டாக மாற்ற தேவையில்லை. ஏன்னா நமக்கு பிட்வீனில் உள்ள 5 எலமெண்ட்ஸ் தானே கேட்குறாங்க. அப்போது நம்ம டேரெக்டாக ஆல்ஃபபெட்ஸை மட்டும் மாற்றினா போதும், வேறு எதுவும் நம்ம இதில் சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஓகேவா. அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே இருக்கா. அப்போது பி வந்து ஏவா மாறுமா. அடுத்து 1 இங்கே பி இருக்குது. பி அப்படின்னா என்ன வரும், அது ஓவாக மாறும் ப்ரெசிடிங்காக மாற்றும் போது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜி இருக்குது. ஜி வந்து என்னவா மாறும், ஜினா 7க்கு முன்னாடி என்ன வரும், எஃப் வருமா 6. அடுத்து இதில் ஓ இருக்குது. ஓவுக்கு முன்னாடி லெட்டர் வந்து என்ன, ஓ வந்து 15, அப்போ வந்து என்ன வரும், என்னன்னு வருமா. ஓகே. இப்போது நம்ம ரிமைனிங் உள்ள எந்த எலமெண்ட்டையும் நம்ம கை வைக்க வேண்டாம். என்ன கேட்குறாங்க, ஹவு மெனி சச் பேர்ஸ் ஆஃப் வவ்வல்ஸ்ன்னு கேட்குறாங்க இல்லையா. ஸோ அப்போது சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு கிடச்சிருக்க சீரீஸ் வந்து இதுதான். இந்த லெட்டர்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி மாறி இருக்கு. ரிமைனிங் உள்ள எலமெண்ட்ஸை நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். இப்போது இந்த கிவன் புதுசாக வந்திருக்க சீரீஸ் படி பார்க்குறப்போ இது நமக்கு ஒரு வவ்வல், அடுத்து இது ஒரு வவ்வல். இப்போ இந்த 2 வவ்வலுக்கு இடையில எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா. 1 2 3 4 5 எலமெண்ட்ஸ் இருக்கா. ஸோ இது 5 எலமெண்ட்ஸ் இருக்கிறப்போ நமக்கு இது ஒரு பேரு. ஓகே. அடுத்து நியூவாக நமக்கு வேறு எந்த வவ்வலும் கிடைக்கல. ஸோ இதில் நம்ம ஒரு பேர்னு மட்டும் போடக்கூடாது. பிகாஸ் கிவன் சீரீஸில் ஆல்ரெடி என்ன இருக்குது, இங்கே ஒரு பேர் இருக்குது. நம்ம இந்த பேரை எதுவுமே மாற்றவே இல்லை, கரெக்டாக. அப்போது இதுக்கு விட்டு வெளியே நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம்,
5 எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோமா? அப்போ டோட்டலாக இந்த கிவன் சீரீஸில் அவங்க சொன்ன கண்டிஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் 2 பேர்ஸ் ஆஃப் வவல்ஸ் வந்து பிட்வீனில் 5 எலமெண்ட்ஸ் வச்சு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னா 2ங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்க? Which of the following element is exactly between the element which is 5th to the left of the element which is 7th from the right hand? ஓகேவா? எக்ஸாக்ட்லி பிட்வீன் த எலமெண்ட், அதாவது இதில் இருந்து இது வரைக்கும் ஒரு எலமெண்ட் கண்டுபிடிச்சி அண்டு த எலமெண்ட் 3rd to the right of the 10th from the left hand, இது ஒரு செட் ஆஃப் எலமெண்ட். இப்போ இந்த எலமெண்ட்டை நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போது இதுதான் நமக்கு கொஸ்டின். இந்த எலமெண்ட் தான் நமக்கான ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? ஆனால் எந்த எலமெண்ட்டுக்கு பிட்வீன் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி பார்க்குறப்போ இப்போது இதிலேருந்து பார்க்குறோம் அப்படின்னா ஒரு எலமெண்ட்டு விச் இஸ் 5th to the left ஆஃப் த எலமெண்ட் விச் இஸ் 7th from the right hand. இப்போது இது ரெண்டுமே என்னவா இருக்குது? இதுவும் எலமெண்ட் தான், இதுவும் எலமெண்ட் தான். கரெக்டாக? ரெண்டுமே எலமெண்ட்டு இருந்தால் ஷார்ட்கட் அப்ளை பண்ணலாமா? அப்போது ஃபஸ்ட்டு இந்த இடத்துல கண்டுபிடிக்கிறதுக்கு 5th லெஃப்ட்டு 7th ரைட்டா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ரைட் ஹேண்டு. அப்போது இங்கே ரைட் ஹேண்டு தான் வரும். 7 + 5 நமக்கு 12ன்னு தெரிஞ்சு போச்சு. 12th எலமெண்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்டு, இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு. இது ஒரு எலமெண்ட்டு. அண்டு இன்னொரு எலமெண்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? இங்கேயும் எலமெண்ட் தான் இருக்குது, இங்கேயும் எலமெண்ட் தான் இருக்குது. ஸோ அப்போ இங்கேயும் ஷார்ட்கட் அப்ளை ஆகும். த எலமெண்ட் விச் இஸ் 3rd to the ரைட்டு அண்டு என்ன சொல்கிறாங்க? 10th from the லெஃப்ட் ஹேண்டு. ஸோ இதுவும் எப்படி இருக்குது? ஆப்போசிட்டில் இருக்குது. என்ன எண்டு கொடுத்துருக்காங்க? லெஃப்ட் ஹேண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் 13th from the லெஃப்ட் ஹேண்ட் கிடைக்குமா? அப்போ இது நமக்கு செகண்ட் எலமெண்ட்டு. இந்த 2 எலமெண்ட்டுக்கும் பிட்வீனில் எக்ஸாக்ட்லி பிட்வீனில் என்ன எலமெண்ட் வருது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? இங்கே ஆன்சராக கொடுக்கணும். இது ரெண்டுக்கும் பிட்வீனில் எக்ஸாக்ட்லி பிட்வீனில் எந்த எலமெண்ட் வருதோ அதுதான் நம்ம இங்கே ஆன்சராக கொடுக்கணும். ஓகேவா? இப்போ 13th எலமெண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. அப்போ இந்த P தான் நமக்கு 13th ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டு. அதே மாதிரி 12th ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் பார்க்கணுமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இல்லையா? ஸோ அப்போது இதுதான் 12th ஃப்ரம் த ரைட் ஹேண்டு. இப்போது இந்த 2 எலமெண்ட்டுக்கு பிட்வீனில் நமக்கு என்ன எலமெண்ட் கிடச்சிருக்கு? இந்த 7 அப்படிங்கிற எலமெண்ட் தான் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஓகே, இதே மாதிரி தான் நம்ம எல்லா கொஷின்ஸுமே வந்து அப்ரோச் பண்ணோம். இப்போது நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ரேலி பிடிஎஃப் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ராக்டிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக டிசைன் பண்ணியிருக்காங்க ஃபார் பிகினர்ஸ்க்கும் சரி, இல்லை ரிப்பீட்டர்ஸ்க்கும் சரி. எப்படி அப்படின்னா, இப்போ நீங்கள் மண்டே வந்து நம்ம பிடிஎஃப் கோர்ஸ் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மண்டே உங்களுக்கு SBI PO வந்து அன்லாக் ஆகும். SBI POவோட ஒரு ப்ரிலிம்ஸ் மார்க் டெஸ்ட் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உள்ளே இருக்கும். அண்ட் மெயின்ஸில் ஈச் சப்ஜெக்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா 10 கொஷின்ஸ் வந்து உள்ளே இருக்கும். ஓகேங்களா? அதுவே டியூஸ்டே போனீங்க அப்படின்னா IBBS PO இருக்கும். வெனஸ்டே போனீங்க அப்படின்னா SBI கிளர்க்கும் இருக்கும். ஸோ எல்லா எக்ஸாம்ஸும் வீக்லி 6 டேஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரிலிம்ஸ் மார்க் டெஸ்ட் உங்களுக்கு உள்ளே இருக்கும். அண்டு அதே லெவலில் உங்களுக்கு மெயின்ஸ் கொஸ்டினும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ஹெவியாக இருக்காது. ரெகுலராக ஒரு பேட்டர்னில் உங்களால் வந்து எல்லா எக்ஸாமையும் வந்து கவர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே போக முடியும். ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் நம்மளுடைய கோடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளாட் 50% ஆஃபர் இருக்குது. ஸோ மறக்காமல் இதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்டேட்ஸ் ஃபுல்லாக அங்கே தான் வந்து வரும். அண்டு எக்ஸாம்னாலே ஆப் அண்ட் வெப்சைட்டில் போயிட்டு நிறைய ஃப்ரீ சோர்சஸ் வந்து அவங்க அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதையும் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. தென் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷனில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பை பை ஃப்ரம் சத்யா. தேங்க்யூ.